ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனலுங்க. ஸோ அந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா கோப்ரோவை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கோப்ரோவில் என்ன பிரச்சனை வரணுங்க, நீங்கள் கோப்ரோ யூஸ் பண்ணிவிட்டு கோப்ரோவில் இந்த மாதிரி பேட்டரியை நீங்கள் கலட்டாமல் வச்சிடாதீங்க. ஸோ நான் ஒரு நாள் 2 நாள் மறந்து இப்போ விளாகிங் பண்ணிவிட்டு பேட்டரி அப்படியே மறந்தாப்பில் வச்சு விட்ருங்க. இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்கள் பேட்டரி வேகமாக ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் கோப்ரோ வேகமாக டேமேஜ் ஆகுங்க. நீங்கள் எப்போ பேட்டரியை கலட்டினாலும், கோப்ரோவோட பேட்டரியை கலட்டினாலும் கேமராவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பவர் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரியை கலட்டுங்க. ஸோ எப்போயுமே பவர் ஆஃபில் இருக்கும்போது மட்டும்தான் பேட்டரியை கலட்டணும். இப்போ நான் பேட்டரியை ரிமூவ் பண்ணுறேன். இதாங்க கோப்ரோ பேட்டரியை ரிமூவ் பண்ணி பேட்டரியை இந்த மாதிரி பேட்டரி பாக்ஸ் ஆன்லைனில் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டரி பாக்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டா, கோப்ரோ பேட்டரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் நார்மலாக வெதர் அன்கண்டிஷனில் இருக்கும்போது பேட்டரியை ஓப்பன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா பேட்டரி வேகமாக டேமேஜ் ஆகுங்க. பேட்டரி வேகமாக போயிடும், சார்ஜ் நிற்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஓகேங்க, பேட்டரியை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ கோப்ரோவுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி வீட்டில் வைக்கும்போது, இந்த மாதிரி கோப்ரோ பேக்கில் வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் மூடி போட்டுருங்க. போடும்போது லென்ஸ் அடி வாங்காதுங்க. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க.